அல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் உண்டு. என்ன உண்டு? சீக்கிரமா சொல்லுங்க. தாவீது ராஜா எப்படி உயர்த்தப்பட்டார்? அவர் ஆண்டவரை துதிக்கும் போது. யோசபாத் ராஜாவுக்கு எப்பொழுது வெற்றி கிடைத்தது? நீங்க நினைக்கிற என்ன தெரியாம இங்க வந்துட்டுமா, என்னமோ நடக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு பாதி பேர் முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவரை பாடி துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது. இந்த நாளில பிள்ளைங்க அவங்க தனியா ஜெபம் பண்ணாங்க, நாங்க தனியா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். 2 காரியம் தான் ஆண்டவர் சொன்னாரு. அதிகமாய் துதிக்கும் போது சின்னவன் 1000மும். அது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் அந்த வார்த்தையை பிள்ளைங்க மூலமாய் திருப்பி கொடுத்திருக்கிறார். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும். எப்படி நடத்துவார்? அத தீவிரமாய் நம் சபையில் அப்படி செய்து கொண்டே இருக்கிறார். தீவிரமா என்ன செய்யறாரு? நடத்தி கொண்டே இருக்கிறார். அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது தொடர்ந்து ஒரு 2-3 சாட்சிக்கு நேரம் நாம் கடந்து போனதுக்கு அப்புறம் ஜெய் மாஸ்டர் ஒரு 15 மினிட்ஸ் பேசுவாங்க. அப்புறம் பாஸ்ட் பேசுவாங்க. ஆண்டோடைய வார்த்தை கடந்து வரும். நிச்சயமா ஆண்டவர் திட்டம் தெளிவுமாய் அவருடைய பாடும்போது, துதிக்கும் போது, வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தடைகளையும் கட்டுகளையும் தேவன் அப்படியே உடைத்து போடுகிறார். இந்த பிள்ளைங்க பாடிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு 9th தான் படிக்கிறாங்க, இங்கிட்ட இருக்க பொண்ணு 10th தான் படிக்கிறாங்க. 2 பிள்ளைங்களும் எங்களுக்கே தெரியாது அந்த பிள்ளைங்க பாடுவாங்களா. ஏன்னா ஒண்ணு மட்டும் தெரியும், எங்களுக்கு முன்பாக எழும்பி அவங்க ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, அவங்க தனியா பாடுவாங்க, அவ்வளவுதான் தெரியும். ஆனா கூட அவங்களுக்கும் நிறைய கோபம், டென்ஷன், சென்னையில போடுவாங்க. ஆனாலும் கூட தேவனை தேடுவதற்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஒன்னே ஒண்ணு, அவர்கள் தாய் தகப்பனை மாதிரியாக பார்த்து என்ன செய்வாங்க, அப்படியே பிள்ளைங்க அந்த வழியில நடந்து வருவாங்க. அப்படியே உங்களையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். இன்னைக்கு நிறைய பெரிய தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறோம், வாலிப பிள்ளைங்களும் உண்டு. ஆண்டவரை நான் முழுமையாய் பிடித்து கொண்டார். எனக்கு சின்ன வயசுல எனக்கு என்னுடைய சித்தி போதித்தது, அம்மா அப்பா எல்லாம் சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரை நாம் பிடித்து கொள்ளும் போது அவர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, பரிசுத்த ஆவியை மட்டும் வாங்கி கொள்ளுங்க, அவர் உங்களை பரிசுத்தமான வழியில நடத்துவார். நான் வாலிப பிள்ளைகிட்ட சொல்வது அதுதான். நீ உடனே எல்லாம் விட்டுட்டு உடனே இங்க வந்து நில்லு, நீ இப்படிதான் ஸ்ட்ரைட்டா மிலிட்டரி ரூல்ஸ்ல நடக்கணும்னு சொல்லவே மாட்டேன். நீ செய்து கொண்டே இருன்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன ஆன்டி ஞானஸ்தானம் எடுனீங்க, அபிஷேகம் வாங்கினீங்க, திடீர்னு பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் வருது, முன்னாடி நீங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு சொன்னீங்களே அப்படின்னு. பாருங்களேன், அப்படியாக நீங்க ஆண்டவர்களை கடந்து வரும்போது, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு போகும். ஏன் இந்த மீட்டிங் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்கிறோம் பாருங்களேன். நாங்க காத்திருக்கிறோம் அதிக நேரம், பிள்ளைங்க நாங்களும் குடும்பமாய் காத்திருந்து செபித்து கடந்து வந்து நம்ம அருமையா ஜெய் மாஸ்டர், பூ மினிஸ்டர் எல்லாரும் இப்பொழுது ஊழியத்துல உண்மையாவே அந்த 2 பிள்ளைங்களும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அவர் மூலமாகத்தான் எங்களை இந்த ஏரியால அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அப்படியாக எங்களுக்கு முன்பாக அவர்கள் இந்த நாங்கநல்லூர் மடிப்பாக்க இந்த ஏரியாவுக்கு அவங்க கடந்து வந்திருக்காங்க. அவங்களையும் குடும்பமாய் தேவன் ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார். நம்ம எங்க இருந்த 2 குடும்பங்களையும் 3 குடும்பங்களையும் ஆண்டவர் இணைத்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். ஒன்று, நாங்கள் பாடுவது எல்லாம் மியூசிக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கிறார். இந்த ஊழியத்துல தோல்வி என்பதே இல்லை. முதல் சாட்சி, நான் ஒரு சாட்சி சுருக்கமா சொல்லிட்டு அடுத்தவங்க கடந்து போறாங்க. போன 26ஆம் தேதி அநேக காரியத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அப்படியே அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அப்படியாக நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யூட்ரஸ் பகுதியில் மற்ற பிரச்சனைகள், அப்புறம் அபிஷேகத்துக்காக காத்திருந்தது. விசேஷமா இந்த நாளில் கூட சுஜாதா வந்து போன ஆண்டு இதே 26ஆம் தேதி இந்த இடத்துல சாட்சி சொல்லிட்டு போனதா, பிள்ளை அந்த வேலையில் ஒரு உயர்வை கொடுத்தேன். அப்ப நான் ஒரு பொருத்தனை பண்ணிருந்தேன். எனக்கு சொல்லும் போது அடுத்த 26ஆம் தேதி கூட அந்த பிள்ளைக்கு ஒரு திருமண காரியம். அநேக ஆண்டுகளா காத்திருக்குதாப்பா இந்த பிள்ளைக்கு. நீங்க அடுத்த 26ஆம் தேதி, நான் சொல்லிட்டே இருப்பேன், எங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா நீங்க அடுத்த ஜனவரி 26ஆம் தேதி ஒரு அதிசயத்தை நீங்க செய்வேன்னு சொன்னீங்களேன்னு. பாருங்களேன், நாங்க கூட வெனஸ்டேக்கு அப்புறம் பாத்துக்கிறோம் நினைச்சேன். அப்புறம் வேலை செய்யறேன். அந்த பையன் ரொம்ப நல்ல குடும்பம். ஆண்டவர் இன்னைக்கே நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க சொன்னோம், இன்னைக்கு வெனஸ்டே வந்து எங்களுக்கு பிரேயர் இருக்கிறனால ஃப்ரைடே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறோம். தேவன் அப்படியாக அவர் சொன்னதை அப்படியே செய்வார். நான் ரொம்ப கலங்கி போயிருந்தேன். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே அப்பா, போன வாரத்துல 26ஆம் தேதிக்கு எவ்வளவு நாள் இருக்கு, இன்னும் ஒரு 5 days தானப்பா இருக்குன்னு. பாருங்களேன், ஒரு சாட்டர்டே பாஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாங்க, பிரார்த்தனையோடு நீ ஆண்டோட சொல்லும் போது நீ வெற்றியை சுதந்திரத்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலையில இந்த வாரம் சாட்டர்டே தான் இந்த போன் கால் வந்தது. நாங்களும் போய் பார்த்தோம், அவர்களும் பார்த்தார்கள். 2 வீட்டாருக்கும் பிடித்து விட்டது. ரொம்ப அருமையா 15 daysக்குள்ள மேரேஜ் வைக்கலன்னு, ஏன்னா லீவு கம்மியா இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். பாருங்களேன், தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அந்த நாளில பொருத்தனை பண்ணதுக்கு நினைவுபடுத்தினார்.
சாட்சி எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைச்சு நான் பொருத்தனை பண்ண, அந்த பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நான் பொருத்தனை பண்ணி இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் கர்த்தர் சொன்னது அப்படியே செய்வாருன்னு. நான் ரொம்ப சந்தோஷமா இந்த முதல் சாட்சியை சொல்றேன். நிச்சயமா நீங்க யார் யாரெல்லாம் பொருத்தனையோடு கடந்து வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன கேட்கறீங்களோ, அடுத்து நீங்க ஆகஸ்ட் 15 இந்த 26th ஆண்டவர் சாட்சியாய் வைப்பார். ஆண்டவர் இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வந்து பிள்ளைகள் சொல்ற சாட்சியை ரத்த கட்டைகளை முடிக்கலட்டும். ஆமேன். சேவாஸ்ட் வந்து சாட்சி